செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கோர்ஸ் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. முக்கியமானது ஏன்னா அடுத்தடுத்து அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோட்டலி ஆஃப் எலி பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஸோ மறக்காமல் அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சொன்னால் ரெடி பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணால் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், உங்களுக்கு 20 ஒன் வேர்டு. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு நிறைய பேருக்கு மார்க் போகும். நான் படிச்சது வந்து எனக்கும் 1 மார்க் தான் நிறைய மார்க் போயிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான் மார்க் போயிருக்கு. ஏன்னா கிராமர் பாட்டு 1 மார்க்கு யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். 2 மார்க்கு 5 மார்க்கு அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம். பட் 1 மார்க் தான் நிறைய பேருக்கு முக்கால்வாசி பேருக்கு மார்க் போகும். ஸோ எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கில் இருக்க சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் இந்த ப்ரிப்போஷன் இந்த கிராமர் பாட்டெலாம் இருக்கும் தெரியுமா? அதை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருங்க. இப்போதைக்கு வேணால் ஆஃப் எலி வரையும் நீங்கள் புக் பேக் மட்டுமே தரவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வைக்கிறாங்க தெரியுமா? ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் இன்டீரியர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தாலே போதுமானது. கண்டிப்பாக 95 to சென்டம் வரையும் நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள். ஓகேங்களா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 95 90 எடுத்தாலே நல்ல மார்க் தான். 95 எடுத்தாலே நல்ல மார்க் தான் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க, டோட்டல் பார்ப்பாங்க. அண்ட் பிறகு உங்களுக்கு இதுதான் பார்ப்பாங்க, கட் ஆஃப் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் 95 எடுத்தாலே நல்ல மார்க் தான் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியாதவங்க நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 4 5 6 7 பார்த்துட்டிங்களா? அடுத்து 8 9 10 11 12 13 14 பாருங்கள். பார்த்துட்டிங்களாப்பா? ஸோ அடுத்து 15 16 பாருங்கள். சூஸ் த அப்ரோச் லிங்க் அண்ட் ஃபில் இன் த பிரான்ச். அப்போ ரைட் ப்ராப்பர் கொஸ்டின் டேக், ஃபில் இன் த சூட்டபிள் ப்ரிப்போஷனு, கரண்ட் மாடல்ஸு, சூட்டபிள் டென்ஸு. ஸோ அடுத்து 17 பாருங்கள், சூட்டபிள் மீனிங் ஃபார் த இடியம். 18 பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கன்ஜெக்ஷன். 19 என்ன ஸ்பெல் கரெக்ட்லி, எந்த வீடு வந்து ஸ்பெல் கரெக்டாக இருக்குது அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்து 20 பார்த்திங்கன்னா கொசி மாடல், ப்ராப்பர் கொசி மாடல், ஃபில் இன் த பிரான்ச் வித் ப்ராப்பர் கொசி மாடல் 20. ஸோ தட்ஸ் இட். 1 மார்க் முடிஞ்சு. முக்கியமான பாட்டே 1 மார்க் தான், அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்ட் 2 செக்ஷன் 1 பாருங்கள். உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன் 2 மார்க்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 6 கொடுத்து 4 இது சொல்கிறாங்க. 8 மார்க்கு 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 21 22 23 பாருங்கள். 21 22 23 பார்த்துட்டிங்களா? 21 22 23. அடுத்து பாருங்கள் 24 25 26 24 25 26. ஸோ அடுத்து செக்ஷன் 2பா. உங்களுக்கான கிராமர்ஸு 27 28 29 30. ஸோ ஐ எம் பிஸி, ஐ எம் வெரி பிஸி, சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு. அப்புறம் சேஞ்ச் த வாய்ஸ் இன்டு சென்டென்ஸு. 29 என்ன பிகின் வித் ஹேட், அப்போ ரீரைட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். எல்லாமே கடுப்பாக தான் இருக்கும் கிராமர் பாட்டு. ஸோ இந்த 4ல் கண்டிப்பாக நீங்கள் 3 எழுதி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவேஷனு, அப்புறம் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் அதெல்லாம் கேட்பாங்க இதில். இப்போ 12th 11th 12th வந்தனால உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பஞ்சுவேஷன்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, 10th ஸ்டாண்டர்டுக்கு அதெல்லாம் ரொம்ப லோவர் ஸ்டாண்டர்டுக்கான சப்ஜெக்ட். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4ல் ஏதோ கண்டிப்பாக நீங்கள் 3 எழுதியே ஆகணும். ஸோ இது கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த 4 தெரியும், இல்லை எத்தனை பேருக்கு 1 கூட தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருப்பீங்க அந்த மாதிரி 1 கூட தெரியாமல். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்கள். உங்களுக்கான இஆர்சி கொஸ்டின்ப்பா. இஆர்சி கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். அந்த போயம் எனக்கு தெரிஞ்சதாக கடுப்பாக இருக்கும். அந்த இந்த எந்த போயம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சுட்டு இஆர்சி பார்த்துட்டு கரெக்டாக இந்த லெசன் சொல்கிறா, ஃபஸ்ட் லெசன் சொல்லு, செகண்ட் லெசன் தேர்ட்னா 4 5 6 மொத்தம் 6 லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த லெசனு கரெக்டாக சொல்கிறா, லெசன் மட்டும் நீங்கள் சொன்னால் போது நான் எழுதி பண்ணா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை சொல்லி வச்சுட்டு வந்துடுவேன். நான் படித்த காலத்தில் அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் தான், அப்படியே 3 மார்க்காக கொடுத்து வச்சுருக்காங்க. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வரோனா. அப்புறம் வாட் டிட் ஹிலாரி டூ வித் ஹிஸ் வெட் பூட்ஸ். வாட் வாஸ் த ப்ரோஃபவுண்ட் லெசன் தட் டாக்டர் பேர்னட் லேர்ன் ஃப்ரம் த பாய்ஸ். இது உங்களுக்கு 3 மார்க்கு. அது 3ல் 2 எழுதணும். அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள்.
எல்லா கொஸ்டின் பேப்பரும் இது கண்டிப்பாக இருக்கும்ப்பா. கம்ப்ளீட் த ப்ரோவர்ப்ஸ், சூசிங் த ரைட் வேர்ட் இது கண்டிப்பாக இருக்கும். அண்டு டிஸ்கிரிப்டிவ் வெர்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அந்த ஜம்ப்டு சென்டென்ஸ், டைலாக் ரைட்டிங் அது வேணால் மாற வாய்ப்பு இருக்குது. பை சார்ட் வரும், அந்த மாதிரிலாம் மாறும். மற்றபடி கம்ப்ளீட் த ப்ரோவர்ப்பும் டைலாக் ரைட்டிங் கண்டிப்பாக இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டையும் கட்டாயமாக எழுதிடலாம், ஈஸியாக எழுதிடலாம், 6 மார்க் வாங்கிடலாம். அடுத்த ரீஅரேஞ்ச் ஜம்ப் சென்டென்ஸ் பாருங்கள், அது ஈஸி. அதுவும் கொஞ்சம் டஃபாக இருக்கும். எப்படி சொல்லுங்கள், ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நல்லா கரெக்டாக பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் டைலாக் ரைட்டிங் ஈஸி தான். ஸ்டூடெண்ட்டுக்கும் நீட் ப்ரிப்பரேஷன் வித் தி எக்ஸாம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அது கேட்குறாங்க. டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கேட்குறாங்க ஒரு 3 எக்ஸ்சேஞ்சு. ஸோ அடுத்து பார்ட் 4 பாருங்கள், கடைசி பார்ட்டு உங்களுக்கான 5 மார்க்ப்பா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், 5 மார்க்கு. ஸோ 41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் 5 மார்க்கு, 42 போயம் 5 மார்க்கு, 43 சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்கு. ரொம்ப சிம்பிள் தான் அதெல்லாம். ஸோ 41 பாருங்கள், எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு லைனை பார்த்தாலும் தெரிஞ்சிடும், அந்த கொஸ்டினை பார்த்தாலே எந்த லெசன்னு. அப்போ 42 பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இப்போ 43 பாருங்கள், 150 வேர்ட்ஸுக்கு அங்கேயே பாதி கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதணும். அதிலே பி பாருங்கள். ஸோ அது கீழே பாருங்கள் 44 நோட் மேக்கிங்கு, ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட்டு அதை எழுதணும். நீங்கள் சம்மரி ஈஸியாக எழுதிவீங்க, 4 ஆச்சு. அடுத்து 5ஆவது பார்த்தீங்கன்னா 45 லெட்டர் ரைட்டிங். ஒன்று மேலே இருக்கிறது எழுதணும், இல்லை கீழே இருக்கிறது எழுதணும். அதுவும் லெட்டர் ரைட்டிங் தான் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு மேலே என்ன கேட்டிருக்காங்க, ரைட் அ லெட்டர் டு ஏஇஜெட் கம்பெனி ரெக்வஸ்டிங் தெம் டு ரீப்ளேஸ் த டிஃபெக்டிவ் ஜூஸ் here that you brought recently, include the following details: the problem, date of purchase, receipt number, model and warranty. அது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு இடத்துல போய். அப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்க, you had been to your grandma house during the summer holidays, you enjoyed your stay in her company, write a letter to your grandma saying how much you miss her. ஸோ லீவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறீங்க, திரும்பி வீட்டுக்கு பழையபடி உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள். நான் அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். இது எழுதிடுவீங்க ஈஸியாக. அப்போ 46A பாருங்கள், 46Aல நீங்கள் எது எழுதுவீங்க, மேக்ஸிமம் இருக்கிற சூஸ் பண்ணுறது எரஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஒன்று ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த 2 ஆப்ஷனையும் தூக்கி கரெக்டாக இங்கே போட்டு ஆன்சர் பண்ணிடலாம், அதுக்கு 2 மார்க் கிடச்சிடும். அப்புறம் 2வது 3வது 4வதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா கிராமர் பாட்டு நீங்கள் எரஸ் பாட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு 3க்கு மேலே தெரிஞ்சிருந்தால் எரஸ் பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் எரஸ் பாட்டிங்கில் ஒன்றுமே தெரியலனா 46 அட்டன் பண்ணிவிட்டு அந்த 2 இதில் பேக்கெட் தூக்கி எழுதிச்சா கூட போதும். 2க்குள்ள ஏதோ 1 மார்க் 2 மார்க் வந்துடும் கன்ஃபார்ம். லக் இருந்தால் ஃபஸ்ட் ஒன்று கரெக்டாக இருந்தால் 2 மார்க் வந்துடும். அப்புறம் 2 3 நாளில் ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் கூட 3 மார்க் வந்துடும். சப்போஸ் எரஸ் பாட்டிங் ஒன்றுமே தெரியாமல் அதை அட்டன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. இப்போ 47 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏ தான் எழுதி ஆகணும், பிலாம் போகவே தேவையில்ல, ஏ எழுதிருங்க. ஏன்னா பேராகிராஃப் கொடுத்துறாங்க, அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அதை நீங்கள் கரெக்டாக அதோட ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும், உங்களுக்கு மார்க். அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். ஸோ தட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஏதாவது ரெசனேஷன் பண்ணதும் வேறு ஏதாவது மாற்றணும்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ், குவார்ட்டர்லி ஆஃபர், பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக அனுப்பப்படும் நம்மளுடைய சேனலில். அண்ட் பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலகிராமில் சென்ட் பண்ணப்படும். ஸோ வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் லிங்க் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே அனுப்ப போகிறோம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். இந்த கடைசியாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்கப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.